ஸோ கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பர்ச்சேசிங் பவர். அப்படி என்ன இன்க்ரீஸ் பர்ச்சேசிங் பவர்னா என்ன? இப்போ வாங்கிட்டு பின்னாடி பே பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் போகிறேன், கடைக்கு போகிறேன், ஒரு பொருளை பார்க்குறேன், அந்த பொருளை வாங்குகிறேன், அந்த பொருளுக்கான காசு என்கிட்ட இல்லை, நான் கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த பொருளை வாங்கிடுறேன். ஏன்னா அந்த பொருளை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொருள் வேணும், அதனால நான் வாங்கிட்டேன். அதை நான் அடுத்த மாதம் கூட பே பண்ணிடலாம். ஆனால் அடுத்த மாதம் பே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடணும். ஸோ நான் என்னோட டியூ டேட் 5ஆம் தேதி அப்படின்னா நான் 1ஆம் தேதியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது, எந்த வித நஷ்டமும் நமக்கு கிடையாது. அதே அந்த அமௌண்ட்டை நான் 5ஆம் தேதி தான் பே பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே போய் சேர்றதுக்கே 2 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே அவங்க பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ இதனால தான் கிரெடிட் கார்டில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அக்யூமுலேஷன் ஆகி உங்களை டெட் ட்ராப்பில் கொண்டு விட்டுருது. கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் அது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.